தம்ப்நெயில் பார்த்து எல்லாருமே என்னடா தப்பு செஞ்சால் பணம் வரும்னு போட்டிருக்காங்க, என்னடா திடீர்னு தப்பு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. அப்படியெல்லாம் தப்பான வழியிலையெல்லாம் போய் பணம் சம்பாதிக்க சொல்கிறது இல்லைங்க. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமாக பண்ணிங்கன்னா பணம் குவியும், கண்டிப்பாக பணக்காரங்க ஆக முடியும். அப்போது நீங்கள் பண்ணுற விஷயத்த பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு தான் தம்ப்நெயில் அப்படி போட்டிருக்கு, தப்பு செஞ்சால் பணம் வரும்னு. அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எல்லாருமே ஒரு கோல் வச்சுருப்போம். இப்போது வந்துட்டு ஒரு 10 lakhs ஆகட்டும், இல்லை 50 லட்சம் ஆகட்டும், ஏதோ ஒரு கோல் வச்சுருப்போம். இப்போது நம்ம அதே மாதிரி இப்போ ஒரு 6 மாதத்துல இல்லை ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு நினச்ச மாதிரி 10 லட்சம் சம்பாரிச்சிட்டோன்னா, ஓகேப்பா நான் நினச்சது எனக்கு அது வந்தாச்சு, அது போதும் அப்படின்னு அக்கடா நல்லா உட்காந்துக்க கூடாதுங்க. உடனே அதுக்கு அடுத்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது வந்து 10 லட்சம் சம்பாரிச்சாச்சா, ஓகே, அதுக்கடுத்து நம்ம இன்னொரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சம்பாரித்தது போதும் அப்படின்னு உட்காந்திங்கன்னா அந்த பணம் தான் இருக்கும். நாளடைவில் அந்த பணத்தோட மதிப்பும் குறையும், அந்த காசும் உங்ககிட்ட இருந்து கரைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கோல் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கடுத்து விடாமல் இன்னும் சம்பாதிக்கணும்னு போயிட்டே தான் இருக்கணும். பணக்காரங்க அதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், யார் போதும்ப்பா நம்மக்கிட்ட இவ்வளோ கோடி இருக்குது, 5000 கோடி வச்சுருந்தாலும் சரி, 50,000 கோடி வச்சுருந்தாலும் அது போதும்னு யாருமே உட்கார மாட்டாங்க. அதுக்கும் மேலே இன்னும் அவங்களுக்கு சம்பாரிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நமக்கும் தோணுனாதான் உங்ககிட்ட பணம் இந்த மாதிரி குவியும். போதும்னு நினச்சிங்கன்னா ஓகே, அதுவும் ஒரு நல்ல மென்டாலிட்டி தான். நம்மக்கிட்ட இருக்கிறது போதும்னு இருக்கிறது ஓகே. ஆனால் பணம் நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் வச்சுருக்கோம்ல, அதை விட்டு வெளியே வாங்க. யார் என்ன பயமுறுத்தினாலும், இல்லை நீ அதை பண்ணாத, இல்லை நீ அதை புதுசாக செய்ய போகிற, அது ஏதாவது ஆயிரும், லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், கடன் வாங்கி பண்ணுறல, அப்படி இப்படின்னு யார் என்ன பயமுறுத்தினாலும் அதெல்லாம் நீங்கள் காதுலையே வாங்கிக்க கூடாது. அதை விட்டு இல்லை எனக்கு இது நான் வெளியே போய் நான் இதை பார்க்கணும், இதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. அந்த சேஃப் ஜோன் விட்டு நீங்கள் வெளியே வந்து ஒன்று துணிஞ்சு இறங்கும் போது மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். 3வது விஷயம், ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போடுறது. அந்த தப்பு செய்யாதீங்க. அதாவது நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்கணும். இப்போது ஒரு சில விஷயத்தில் நம்மளே டக்குன்னு யோசிப்போம், சரி உடனே இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை பண்ணியும் முடிச்சிருவோம். நம்மளுக்கே தோணும், என்னடா இதை நம்மளா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா யோசிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம். 3 மாதம் யோசிப்போம், 6 மாதம் யோசிப்போம், ஒரு வருஷமாகவும் யோசிப்போம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அட போப்பா அப்படின்னு விட்டுருவோம். அதுக்கு மேலே யாருக்கும் அதை செயல்படுத்தணும்னு தோணாது. இதுவே நீங்கள் டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவெடுத்தோமா, அதை உடனே செயல்படுத்தணுமா அப்படின்னு இருக்கணும். ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க, ஓகே அப்படி நம்ம டக்குன்னு முடிவெடுத்து யோசிக்காமல் இறங்க முடியுமா, அது வந்து தப்பாக போயிடாதா அப்படின்ட்டு. இல்லைங்க, நம்ம இப்போ ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம் இல்லை ஒன்று யோசிக்கிறோன்னாலே எல்லாருக்குமே உள் மனசு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டான விஷயந்தான் பண்ணுறோன்னாலும் ஓகே இது நல்லது தான், இது பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லும். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா இல்லை இது தப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம உள் மனசு நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். அதுபடி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்கிறீங்களா, ஓகே இதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு உங்களுக்கு உள் மனசு தோணுதா, அப்போ டக்குன்னு அதை இறங்கிருங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கடுத்து இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காதீங்க. இப்போ வந்து பெண்கள்னால் வெளியே வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். பெண்கள் சும்மா ஏதாவது வேலையை செய்யணுன்னாலும் வீட்டிலேருந்து மாவு அரைச்சி வச்சுட்டு ஏதாவது வடகம் போட்டு
சேல் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த வட்டம் தான் அப்படின்னு யாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பெண்கள்னு கிடையாது, ஆண்களுமே தான். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோமா, இந்த சம்பளம் வருதா, ஓகே போதும், நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு இது போதும் அப்படின்ட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்றாதீங்க. அதை விட்டு வெளியே வாங்க. இப்போது யூடியூப்னு இருக்கா, இன்ஸ்டாகிராம்னு இருக்கா, எல்லாமே அதிலெல்லாம் நீங்கள் வீடியோ போடுங்க. உங்கள் பிஸ்னஸ் அதில் பண்ண ஆரம்பிங்க. யாருமே ஒரு வட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அதை விட்டு வெளியே வாங்க. அப்போ தான் நீங்கள் 4 விஷயம் கற்றுக்க முடியும். அது மூலமாக ஏதாவது சம்பாதிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கும் உலகம் தெரியும். வீட்டுக்குள்ளேயே இருந்து இல்லை இது போதும், இது மட்டும்தான், இதுக்குள்ளே தான் என் உலகம் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இப்போது நான் சொன்ன இந்த இது எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப்பில் செயல்படுத்த பாருங்கள். ஒருவேளை இப்போது வேலைக்கு போகிறவங்களே கூட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தைரியமாகவே இறங்குங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரியும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது நான் கடன் வாங்கியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தைரியமாக இறங்குங்க. நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 200 கிராம் தங்கம் வேணுமான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.